யூடியூப் விபச்சாரிகள், இந்த இந்த நாயல், இந்த பொறுக்கியல் பொம்பளை புள்ளையல் உள்ள வீட்டுக்குள்ள நடு வீட்டுல சேர போட்டு உட்கார்ந்திருந்து பெத்த தாய் முன்னாடியே தந்த பெத்த புள்ளைய கேவலமா நடத்துறான். இத கண்கூடாக நாங்கள் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற தமிழர்கள் இதை பாக்குறதுக்கு நாங்க ரெடி இல்லை. சோ எங்களுடைய தமிழர்களை நாங்கள் உயிரோட வாழ விடுவோம். மானத்தோட ஏதோ ஒரு மூலையில அவங்க வாழட்டு. நீங்கள் உதவி செய்யாட்டிக்கும் பரவாயில்லடா, உதவி என்ற பேர்ல உத்திரம் செய்யாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள போய் உயிரோட இருக்கிறது போல நீங்கள் தூக்குல தொங்க வைக்காதீங்க. அட்லீஸ்ட் அது ஒரு மானத்தோட நிம்மதியா சாப்பிடாட்டிக்கும் நெத்திர கொள்ளுங்கள். ஏதோ ஒரு குடிசையிலையோ அல்லது ஒரு நேர சாப்பாடோ அல்ல சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்ல, ஆனா அது ஒரு உயிரோட இருக்குங்கள். எவனோ ஒருத்தன் அந்த பிள்ளைகளை போய் வெளிநாட்டுல இருக்கிறோம் நேரம் போய் பார்த்து கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வருவான், விளங்குதானே? சோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அணையும். கடவுள் நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் மானத்தோட வீட்டு வேலைக்காவது போய் இவர் உழைச்சி சாப்பிடுங்க. இந்த மாதிரி யூடியூபர்கிட்ட கையேந்து போவாதீங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மா மாரே, உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி பொறுக்கிட்ட போய் நீங்கள் அம்மா மார், நீங்கள் வந்து உங்களோட பிள்ளை மாதிரி என்று அவனை நினைச்சு நீங்கள் கையேந்து நிக்கிறதான் அவன் அதை சாதகமா பயன்படுத்தி உங்களோட பெண் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்யறான். உங்களோட பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறான். உங்களோட பெண் பிள்ளை பொது இடத்துல படிக்கிற இடங்கள்ல கல்லூரியில நடமாட இல்லாத அளவுக்கு பண்றான். சொசைட்டில நாளைக்கு வாழ இல்லாத அளவுக்கு பண்றான். தூக்குல தொங்குற நிலைமைக்கு பண்றான். சோ இந்த மாதிரி உங்களோட பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழிக்காம இந்த மாதிரி யூடியூபர் உதவி போட்டு நிக்கிறதால நடக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவை என்றா உங்களோட போனை எடுத்து நீங்களே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நீங்களே ஏதாவது நேரடியா கேளுங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அல்லது உங்களோட வீடியோவில கமெண்ட்ல வந்து அவங்க மக்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நேரடியா உதவி செய்வாங்க. அதை விட்டுட்டு இந்த யூடியூப் விபச்சாரிகளை நம்பாதீங்க. இவங்க விபச்சாரிகள், இவங்க நல்ல குடும்பத்துல பிறக்கல, பெண்களை மதிக்க தெரியல. இவங்களுக்கு இந்த புரோக்கர் மேர் உங்களை வீட்டுக்குள்ள நீங்கள் விடுறது ஒன்றுதான். சிங்கள காடையனை உங்களோட வீட்டுக்குள்ள விடுறது ஒன்றுதான். உங்களோட மகள் இந்த பெட்ரூம் வரைக்கும் போறான். உங்களோட பெத்த அப்பன் கூட பிறந்த அண்ணன் கூட இந்த செயலை செய்ய மாட்டான். கதவை தட்டி போட்டு தான் உள்ள போவான். இவன் கேமராவை கொண்டு 3 ஆண்களோட உங்களுடைய மகளுடைய பெட்ரூம் வரைக்கும் கேமரா வரைக்கும் கொண்டு அடாவடித்தனம் பண்றான்னு சொன்னா நீங்கள் கொடுத்த இடம். இந்த மாதிரி நாயிட்ட நீங்கள் உதவி கேட்டதான் எனக்கு வந்த விளைவு. நீங்கள் விழித்தல வேண்டும். நீங்கள் உஷாரா இருக்க வேண்டும். புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவங்க உண்மையிலேயே உங்களோட மக்களை நீங்க நேசிச்சா இந்த மாதிரி பொறுக்கியலுக்கு நீங்கள் காசுகளை அனுப்பி வச்சு இந்த பொறுக்கியலை வளர்த்து விட்டு எங்களுடைய எஞ்சி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தமிழரை நீங்கள் உயிரோட தூக்குல தொங்க வைக்காதீங்க. குடும்பத்தோட தற்கொலை செய்யற நிலையை உருவாக்காதீங்க தயவு செய்து. அது ஒரு உயிரோட வாழட்டும். உங்களோட உதவி தேவையில்லைடா. உங்கள்கிட்ட வேண்டி சாப்பிடுறது நஞ்சடா. இந்த மாதிரி நாயிட்ட வேண்டி சாப்பிடுறது நஞ்சுக்கு சமன். சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்ல, பட்டினியா படுத்துட்டு போகலாம். ஆனா சில நாயில தண்ணி கூட வேண்டி குடுக்க இயலாது. சாகுற தருவாயில கூட சில நேரத்துல தண்ணி கூட வேண்டி குடுக்காம செத்து போறோம் நான் தமிழரே வழிய. இந்த மாதிரி நாயிட்ட கையால நீங்க அமுதமே வேண்டி திண்டாலும் அது உங்களுக்கு நஞ்சுதான். உங்களோட பொம்பளை பிள்ளை என்ற வாழ்க்கைய நீங்கள் அழிக்கிறீங்க. ஒவ்வொரு தாய்மாரும் இந்த மாதிரி ஈரப்பிரவிட்ட போய் கையேந்திரண்டு. இதைத்தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றேன். நிஷா சொன்ன மாதிரி ஒருத்தன் வீடியோவோட ஒரு ரூமுக்குள்ள படுக்கிற நேரத்துல பின்னேரத்துல அது நைட் டைம்ல வந்தா அது நார்மலே இல்ல. இவ்வளவு காலம் அது இப்போ சுதந்திரத்துல இப்போ சுதந்திரம் சொல்றான். நம்மளுக்கு சுதந்திரமே இல்ல. ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முதல் யார கையை ஏந்தி நம்ம வாழ்ந்தனுமே, ஒத்தர கையையும் இல்ல. நம்மட கையை நம்ம வாழ்ந்தனுமே. அது மாதிரி நீங்க இனிமே யூடியூப் காரமா இருந்தா செருப்பால் அடிச்சு அனுப்புங்க. உங்களோட பிள்ளைகளை விக்கிறதுக்கு வரானுகள். இவர்கள் வாரானுகள் உங்களோட பிள்ளையில கிழவன்மாருக்கு விற்கிறதுக்கு. அதுக்கு ஒவ்வொரு அம்மா அப்பா அக்கா தங்கச்சிமார் உடந்தை அரிக்காதீங்க, அடிச்சு கலையுங்க. இவன் தார அந்த பிச்சை சம்பளமாய் போடுற அந்த செருப்பு காசுக்கு வந்து நீங்க வந்து அடி பண்ணியாதீங்க தயவு செய்து. உங்களால 7 மணி சொன்னா உங்களோட போன்ல யூடியூப்பை திறந்து நீங்க வெளிநாட்டு தொடர்பு செஞ்சு ஒரு முக்கியமான ஒரு நன்மையை பெறலாம். கணக்கு விஷயம் இருக்குது கொஞ்சம். ஆனா இவன் ஒருத்த கள்ளன் வந்து இப்படியான விஷயத்துல உருவாக்கி அதையும் தாண்டி ஈழத்துல இருக்க நீங்க ஈழன் நிசான் அறக்கட்டளை இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவை என்றா எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க செய்தாரோம். எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா உங்களுக்கு நாங்க செய்தருவோம். கண்ணியத்தோட செய்தருவோம். என் அக்காவா தங்கச்சி அம்மாவா அண்ணச்சி கண்ணியமா என் ஆம்பளையால் வீட்டை வந்து வீட்டு வாசல்லையே வச்சு உங்களை உதவி திட்டம் செய்யிட்டு போவாங்க. அவங்கள ஒரு குற்றம் விட்டா நான் தட்டி கேட்பேன். கண்டிப்பா தூக்கி போட்டு மாட்டிப்பேன். அது எல்லாருக்கும் தெரியும்.
அப்ப இந்த வகையில கண்ணியமா பெண்கள் நடத்தப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கட கலாச்சாரம் பண்பாடுகள் சீரழியக்கூடாது. ஈழத்தமிழர்கள் நாங்கள் மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் மானம் மரியாதை கலாச்சாரத்தை இந்த உலகுக்கே கற்றுக் கொடுத்த இனம் இன்றைக்கு தலைகள் தெரியாம அழிக்கப்பட்டிருக்கா. இந்த மாதிரி சமுதாய விரோதிகள் ராசன் நிவன் மாதிரி ஆக்களால்தான் இன்றைக்கு எங்கட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்குது, சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு. எஞ்சி இருக்கிற மானம் மரியாதையோட கொஞ்சம் பெண்ணுங்கள் இருக்கண்டா. அந்த பெண்ணுங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயும் போய் சேர தூக்கி போட்டு அந்த பெண்ணுங்களை தாய்மாற்ற அனுமதியோடையே துஷ்பிரயோகம் செய்யற அளவுல அந்த வறுமை கோட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாயல் வீட்டுக்குள்ள பூந்து அடிமத்தனம் படுத்துதண்டா. 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்துட்டு எங்க போயின்றிருக்கு என்ற இனம். 20 வருஷம் அந்த பிள்ளைய நீங்க வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு தாய்மாரும். ஒரே நாள்ல வந்து வீடியோவோட 3 ஆம்பளை வந்து படுக்கையற வரைக்கும் உங்களோட மகளின் படுக்கையற வரைக்கும் கேமராவை கொண்டு போற நிலையை உருவாக்குறீங்கடா. 20 வருஷம் அந்த புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி எத்தனை லட்சங்களை செலவழிச்சு எவ்வளவு அன்பை கொட்டி வளர்த்திருப்பீங்க. ஒரு பொறுக்கீவன் ஒரு 2 பொறுக்கியலை கூட்டி கொண்டு வந்து உங்களோட மகளின் பெட்ரூம் வரைக்கும் உங்களோட மகளை ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி மாதிரி உங்களோட வீட்டிலே நடு வீட்டில சேர போட்டு உங்களோட அம்மாண்ட முன்னாடியே உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடி இவன் ஆதிக்கம் செலுத்தி பேசுறான்டா. அந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? அந்த தைரியத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. பெத்த தாய் நீங்க தான் கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? வறுமை கோட்டில இருக்கிற ஒரே காரணத்துக்காக. நீங்க வறுமை கோட்டில என்ன செத்தா போறீங்க? இல்ல தானே, செத்தா போறீங்க. செத்தாலும் மானத்தோட சாகணும் தமிழன். இந்த மாதிரி யூடியூப் விபச்சாரிகள்கிட்ட கையேந்து நிக்க கூடாது. இவங்கள்ட்ட கையேந்து நிக்கிறன்ற என்ன 20 வருஷம் நீங்க என்ன சாப்பிடாமையா இருந்தீங்க? ஏதோ ஒரு வயல வாழ்ந்தீங்க தானே. இந்த மாதிரி நாயிட்ட கையேந்தி நிக்கிறது விசத்த வேண்டி தின்றதுக்கு சமன். உங்களோட மகளையே உண்மையை சொல்லணும்டா, வலிக்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்லணும்டா. பெத்த மகளை இந்த மாதிரி நாயலுக்கு கூட்டி கொடுக்கிற வேலையைத்தான் உங்களை அறியாமையே நீங்க செய்திருக்கிறீங்க. இதான் உண்மை. உங்களோட மகளை வீடியோ எடுக்கணும், உங்களோட மகளைத்தான் வீடியோ எடுக்கணும் கலைச்சு வீடியோ எடுக்கிறான்டா. உங்களோட மகள் பின்னாடி ஒரு பூ பின்னாடி இந்த 3 வண்டு சுத்தி வருதுண்டா ஒரு வீட்டுக்குள்ள பூந்து. அதுவும் சொந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லாம அந்த பிள்ளைய போஸ்ட் பண்ணி கேமராவை கொண்டு சுத்தி திடுறான்டா. என்னத்துக்காயன்னு நீங்க நினைக்கிறோம்? ஒன்றில் இவன் அடைய நினைக்கிறான், அல்லது என்ன ஒரு வெளிநாட்டவனுக்கு கூட்டி கொடுக்க நினைக்கிறான். சோ அதுக்கு துணை புரிறது பெத்த தாயான நீங்கள். இந்த ஈனச்செயலை தயவு செய்யாதீங்க. உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கைய இந்த சாதாரண ஒரு அற்ப மணிக்காக அழிக்காதீங்க. உங்களோட மகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா நல்ல வாழ்க்கை வந்து சேரும். வெளிநாட்டுல இருக்கிற எவ்வளவோ படியல் வர்றாங்க, அடிக்கடி நாட்டுக்கு வர்றாங்க. உங்களோட மகளை பிடிச்சதுன்னு சொன்னா கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வருவாங்க, நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்க, கௌரவமா வச்சிருப்பாங்க. அதை விட்டு இந்த யூடியூப் விபச்சாரி பணத்துக்காக வந்து உங்களோட மகளை அள வச்சு உங்களோட வீட்டுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தி உங்களோட படுக்கையறை வரைக்கும் வந்து உங்களோட மகளின் படுக்கையறை வரைக்கும் ஒரு 3வது ஆம்பளை வர்றான்னு சொன்னா கமராவை தூக்கி இந்த உலகமே பார்க்கத்தக்கதா? இவனுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த நாயை உயிரோட டயர் போட்டு கொளுத்திருப்பேன் தேசிய தலைவர் மேதவேனா பிரபாகரன் இருந்திருந்தா. ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே நான் சொல்லுவேன், நல்ல ஒரு தரமான ஒரு தமிழ் தாய்ந்த வயிற்றுல பிறந்த ஒரு நல்ல ஆம்பளை யாழ்ப்பாணத்துல இல்ல. அப்படி இருந்தான்னு சொன்னா இவன் வல்வெட்டித்துறையில அனுராண்ட பட்டத்தை பறக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்க மாட்டான். நல்ல ஆம்பளை வல்வெட்டித்துறையில இருந்திருந்தா. அதையும் தாண்டி இன்றைக்கு பருத்தி துறையில அவன் இருக்கான். வீட்டு அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாய போய் கழுத்தாங்குத்தியில அடிச்சு முட்டுக்கால வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு தைரியம் இல்ல. எதுக்காக? எடே, உங்களோட வீட்டுல வந்து உங்களோட அம்மாவை எப்படி செய்தா நீங்க அனுபவிப்பீங்களா? உங்களோட தங்கச்சியை எப்படி செய்தா அனுபவிப்பீங்களா? வீடியோ எடுத்து போட்டா அப்படி உங்களுக்கு எப்படி வலிக்கும்? எடே, உங்களோட வீட்டு பெண்ணுங்களை செய்தா வலிக்கும் தானே. ரோட்டால போறவன் கூடியடா ஒரு பெண்ணு கூக்குரல் கேட்டா ஓடி போய் காப்பாற்றுவான். இன்றைக்கு உலகமே அவன் வீடியோ பாக்குது. உலக தமிழர்கள் நாங்கள் கொதிச்சு போயிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல பக்கத்துல பருத்தித்துறை வல்வெட்டித்துறையில ஒரு ஆம்பளை இல்லையாடா இவனை தட்டி கேட்கறதுக்கு? ஒரு ஆம்பளை இல்லடா, பயந்து போயிருக்கிறீங்க. இவன் குடிபோதைக்கு அடிமையாட்டீங்க, கஞ்சாக்கு அடிமையாட்டீங்க. கேவலம் கட்ட நீங்க, மானம் கட்ட நீங்க. அதுக்குள்ள வாழ்வெட்டு அது இது பொம்பளை பவுனியாவில ஒரு பொம்பளை பிள்ளை 19 வருஷம் பொம்பளை பிள்ளை 2 வருஷம் போய் வீடறி வெட்டுறீங்க. இதாடா அவங்களோட வீரம். கேவலம் கட்ட நீங்க. இதாடா அவங்களோட வீரம். பொம்பளை பிள்ளைய வாழ எடுத்து வெட்டுறாடா வீரம். இந்த மாதிரி நாய வீடு அறி வெட்டினியண்டா உனக்கு பெருமையடா. பேர் கோர்ட்டுக்குள்ள போய் ஒரு சிங்கள ஆமி அவன் போய் ஒரு இத இன்னைக்கு வந்து ஒரு என்ன செய்தான், ஒரு சிங்கள முன்னாள் ஆர்மி கோர்ட்டுக்குள்ள போய் ஒரு போதகஸ்து லீடரை வந்து சுட்டு கொண்டிருக்கான்.
தமிழ் பெண்ணுங்கள் கிரஷ் மை கிரஷ் சொல்லி வீடியோ போட்டார்கள். நான் கொதிச்செழுந்தேன். அப்ப கோதரப்பட்டன், துன்பப்பட்டன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஏன்னு சொன்னா அவனை மை கிரஷ் புள்ளையல் போடுதுண்டா அவன் வீரம் பிடிச்சிருந்துச்சு. அவனை உண்மையில சுட்டு கொண்டவன், கொல்லப்பட வேண்டியவன். அவனை கொல்றதுக்கு ஒரு தைரியம் தேவை. அப்படி ஒரு கொல்ல கூட்டு போதகஸ்து லீடரை கொல்றதுக்கு ஒரு தைரியம் தேவை.